தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது எல்லாருமே வந்து அந்த இடத்துல நமக்கு சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரே ஒரு காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நிர்ணயிக்கப்படுகின்ற ஒரு காலேஜ் ஜிப்மர் புதுச்சேரி அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இது வந்து பாண்டிச்சேரிக்கு மட்டுமே கிடையாது. லொக்கேஷன் என்னவோ பாண்டிச்சேரியில் இருந்தாலுமே இது பாண்டிச்சேரி மக்களுக்கானதா அப்படின்னா அப்படி கிடையாது. பாண்டிச்சேரி மக்களுக்குரிய கோட்டா அப்படின்றது இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் ஜிப்மரில் படிக்கணும்னு சொன்னால் புதுச்சேரி டொமிசைல் கோட்டாவில் நீங்கள் படிக்கலாம். இது இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரோட் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மரில் வந்து படிக்கிறதுன்னு ஒரு கோட்டா இருக்கு இல்லையா, 15% ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கோட்டாலையுமே புதுச்சேரி மாணவர்கள் படிக்கலாம். அப்போ புதுச்சேரியில் இருக்கிற மாணவர்களுக்கு 2 முக்கியமான அட்மிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது அந்த ஜிப்மரில். இன்டர்னல் கோட்டா ஒன்று, புதுச்சேரி இன்டர்னல் கோட்டா ஒன்று, இன்னொன்று ஓவரால் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கிடைக்கிறதுலையுமே புதுச்சேரி மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஜிப்மரில் எம்பிபிஎஸ் சீட்டோ அல்லது பிடிஎஸ் சீட்டோ உங்களால் எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இன்னைக்கு ஜிப்மர்ன்றது ஒரு ப்ரீமியமான ஒரு மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? இந்த மெடிக்கல் காலேஜில் நம்ம சீட் எடுக்கணும், இது எனக்கு சீட்டு வேணும், நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், நான் என்ன செய்கிறது அப்படின்றது தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ என்ன அப்படின்னா இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். அந்த நீட் எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க. அதில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா, அதாவது மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி எம்சிசி, இவங்க வந்து அப்போ நமக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் வந்து த்ரோட் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் படிக்கிறதுக்கு அவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தனியாக ஒரு கால்ஃபர் பண்ணுறாங்க. புதுச்சேரியில் இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 3, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 1 இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து சென்டெக்கில் கால்ஃபர் பண்ணுவாங்க. அதே போல தான் எம்சிசி வந்து இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்கிறதுக்கு அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ 3 வகையாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது எம்சிசி எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் நீட் எக்ஸாம் இதுக்கடையில் எழுதி முடிச்சிருப்பீங்க. எம்சிசி கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் எம்சிசியில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது ஜிப்மரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஜிப்மரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி ஜிப்மரில் சீட்டு உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இது ஜிப்மர் மட்டுமா அப்படின்னா ஜிப்மர், எய்ம்ஸு, இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி உட்பட இது எல்லாமே வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டால தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் ஜிப்மரில் தான் நான் படிக்கணும், ஜிப்மர் நான் புதுச்சேரி மாணவர் அப்படின்னா உங்கள் புதுச்சேரி மாணவருக்கு ஒரு ப்ளஸ்ஸுமே இருக்குது. இன்டர்னல் கோட்டான்னு ஒன்று வந்துடும். அந்த இன்டர்னல் கோட்டாலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். வேறு யாருக்கும் அந்த வாய்ப்புன்றது கிடையாது. காரைக்காலில் இருக்கிறதும் அதே மாதிரி தான். சரிங்களா? அதனால் ஜிப்மரில் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீட் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி நடத்துகிற அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதற்கு அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எந்த டைமில் அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணுறாங்க, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதனால் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. 2வது ஜிப்மரில் படிக்கணும் அப்படின்னு பார்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படின்னு ஓவராலாக ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயருக்கு ஒரு 15,000 அதிகபட்சம் வரும். அவ்வளோதான். ஃபஸ்ட் இயருக்கு வெறும் 15,000 தான் வரும். செகண்ட் இயர் வந்து அது 6,000 7,000 அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு ஃபீஸே ஆனது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஜிப்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் கூட வருடத்துக்கு 18,000 வந்துருது. ஆனால் ஜிப்மரில் படிக்கும்போது ஒரு 14,000 அந்த ரேஞ்சுக்கு தான் வருடத்துக்கு ஃபீஸே வருது எம்பிபிஎஸ் படிக்கும்பொழுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் நமக்கு குறைவான கட்டணத்தில் ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா யாராவது நம்ம வேணான்னு சொல்லுவோமா? ஸோ அதனால் ஜிப்மரில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு தொடர்ச்சியாக காத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.